ராசிய பொறுத்தவரைக்கும் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு. அத வந்து குரு பார்க்குறாரு. 7ல குரு இருக்காரு. 7ஆம் இடத்துல குரு இருந்து 3ஆம் இடத்த பார்க்குறாரு. என்னென்ன முயற்சிகள் போடுறீங்களோ, அத்தன முயற்சியுமே உங்களுக்கு சக்சஸ். அது கூட 11 கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறது இன்னும் கூடுதலான சிறப்பு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் வந்து 11ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ நீங்க விருப்பப்பட்ட எல்லாமே தானா தேடி வரப்போகுது. நீங்க இவ்வளோ நாள் என்ன விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயமெல்லாம் தானா உங்கள தேடி வரதுன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பழம் நழுவி பால்ல விழுந்த கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எந்த ராசிக்கு பொருந்ததிலயோ உங்க ராசிக்கு அது பொருந்தும். அது நீங்க விரும்பின எல்லா விஷயமுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். சூரியனும் வந்து 7ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் கூடுதல் கவனம். சில விஷயங்கள்லாம் நமக்கு வரும்போது தலகால் புரியாம ஆடக்கூடாது. அஷ்டமாதிபதி உங்க ராசிய பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க ஒருத்தவங்களுக்கு நன்மை செஞ்சாலும் அவப்பேறுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனம், பேசும் வார்த்தைகள்ல கவனம் இதெல்லாம் தேவை. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு காசு பணத்த அள்ளி குடுப்பாரு. அஷ்டமத்துல இருக்கக்கூடிய கேது ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியா தான் இருப்பாரு எப்பவுமே. ஏன்னா அஷ்டமஸ்தானம் நல்ல ஸ்தானம் கிடையாது. வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனமாக இருங்க. 5ல இருக்கக்கூடியது வந்து என்னன்னா, பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள குடுக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து ஹெல்த் ரீதியா பிரச்சனை, முக்கியமா ஸ்கின் டிசீஸ், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா கடன் ரீதியா ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா, வழிபாடு பகவான வந்து புதாஷ்டமி அன்னைக்கு விஷ்ணு பகவான வழிபாடு பண்ணுங்க. பாசிப்பயிறுடைய பாயாசம் செஞ்சு அத வந்து தானமா குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல வந்து வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல சாதகமா தீர்ப்பு வர்றதுக்கு உதவியாக இருக்கும்.